முடியுமா என்னன்னு தெரியல. நல்லா வேண்டிட்டு போகிறோம். பார்க்கலாம் முருகர் எப்படி காட்சி தராரு என்ன. முருகர் பார்க்குறதுக்கு எப்படியும் 10 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு வீட்டிலேருந்து எல்லாருமே சொன்னாங்க. சரி விடிய காலையிலே போனால் பார்த்துடலாம் அப்படின்ட்டு 2 மணிக்கே எழுந்துச்சி கிளம்பிட்டோம். குட்டீஸ்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காலையிலேயே போனதுனால ரோடெல்லாம் ரொம்பவே காலியாக இருந்தது. நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். நாங்கள் போகும்போது இப்படி இருந்தது. உள்ளே பார்த்தா அவ்வளோ க்ரௌடு. வெளியிலேருந்து பார்க்கும்போது கூட்டமே இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. உள்ளே பார்த்தா அவ்வளோ கூட்டம். 5:30க்கு ஷார்ப்பாக 100 தரிசனத்தில் என்ட்ரி ஆனோம். உள்ளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தது. இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரு 2.5 hours அப்படியே இங்கேயே நிற்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபாஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு 10 யூட்டனுக்கு மேலே இருந்தது. ஒவ்வொரு யூட்டனும் 2 கிலோமீட்டர் அப்படியே போயிட்டு வர மாதிரி இருந்தது. மேலே ஃப்ரீ தரிசனத்துக்கு அழகாக கட்டி விட்டுருக்காங்க. கடற்கரையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி இருந்தது. அங்கே உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணும்போது டைம் 11:30. மோர் தென் 6 hours மேலே ஆச்சுது. ஆனால் உள்ளே போய் நல்ல சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது பனவோல கொழுக்கட்டை வச்சுருந்தாங்க. இது கார்த்திகை மாதத்தில் ஊர் சைடில் செய்வாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.